லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எவ்வளவு வேணும்? ஒரு 10 லட்ச ரூபாய் வேணும் சார். தரேன். எனக்கு பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, பட் காரியம்தான் முக்கியம். இப்போ அட்வான்ஸாக 3 lakhs தரேன். பேலன்ஸ் அமௌண்ட்டை கல்யாணம் தன்னைக்கு தரேன். ஆனால் உன்னால் கல்யாணம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சார், நான் ஒரு அசைன்மெண்ட்ல இறங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதை சக்சஸ்ஃபுல்லா முடிக்காம விட மாட்டேன். நீங்க இனிமே இத பத்தி எந்த கவலையும் பட தேவையில்லை. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார். என் கல்யாணத்துக்காக என் அப்பா அசிங்கப்படுறதை என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. சிவா சாரை நேர்ல பார்த்து இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட போறேன். தீபா, என்ன ரெடி ஆயிட்டு வெளியே எங்க போற? ஆமாமா, ஃப்ரெண்டு ஒருத்தைய பார்க்க போயிட்டு இருக்கேன். போயிட்டு சீக்கிரம் வந்துருவல? இல்லம்மா, கொஞ்சம் லேட் ஆகும். நீ வேற போனை போட்டு போட்டு எங்க இருக்கேன்னு கேட்டு தொல்லை பண்ணாத. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரிம்மா, நான் ஃபோன் பண்ணல, ஆனா நீ சீக்கிரம் வந்துரு. ரொம்ப லேட் பண்ணிடாதம்மா. சரிம்மா, நான் கிளம்புறேன். அப்பா கிட்டே சொல்லிடு. வரேம்மா. சரி. டிக்கெட் வாங்க. எங்கம்மா போனோம்? சென்னைக்கு போகணும். இந்தாம்மா டிக்கெட் வாங்க. இதுல 3 lakhs இருக்கு, வாங்கி. ஓகே, தேங்க்ஸ் சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சார். இன்னைக்கு ஈவினிங்கே உன்னோட அசைன்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடும். நீ கல்யாணம் பண்ணா நடிக்க போற அந்த வீட்டோட மாமியார் அபிராமி நாச்சியா. வாரம் வெள்ளிக்கிழமை அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு சாமி கும்பிட போவாங்க. நீ இன்னைக்கு அதே கோயிலுக்கு போய் என்ன பண்ணணும், எப்படியெல்லாம் நடிக்கணுங்கிறதெல்லாம் ராஜு சொல்லி தருவான். அவன் சொல்றபடி நீ நடந்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும். சரிங்க சார், அப்படியே பண்றேன். அப்புறம் ஒன் மோர் திங், அவங்க முன்னாடி போறப்போ இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ல போக வேண்டாம். நல்ல ஒரு பட்டு புடவையா கட்டிட்டு தலையில பூ, நெத்தியில குங்குமம்லாம் வச்சுட்டு நல்ல ஹோம்லி லுக்ல போ. அப்பதான் அந்த நாச்சியாக்கு உன் மேல ஒரு நம்பிக்கை வரும். சரிங்க சார். அண்ணே, இந்த ஏரியால சிவாங்கிற ஒரு வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா அண்ணே? சிவானா எந்த சிவாமா? அவரு நிறைய பிசினஸ் பண்ணுவாரு. ஆட்டோ ஸ்டாண்ட்ல கேட்டா கூட சொல்லுவாங்கன்னு சொன்னாரு. ஓ, சிவா சாரா? நீங்க நேரா 1 2 3 4 5வது லெஃப்ட் அங்க போனீங்கன்னா ஒரு பெரிய கேட் போட்டிருக்கோம். அதான் சிவா சார் வீடு. ரொம்ப நன்றி அண்ணே. சரிமா. இங்க பாருமா, ஈவினிங் நானே உன்னை பிக்கப் பண்ணி கோயிலுக்கு கூட்டு போறேன். நீ ரெடியா இருந்தா மட்டும் போதும். என்ன சரியா? ஓகே சார். சரி நட்சத்திரா, நீ கிளம்பலாம். உனக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் ராஜுட்ட கேட்டுக்கோ. அவன் சொல்றதை கேட்டு நடந்தா அதுவே போதும். சரிங்க சார், அப்ப நான் கிளம்புறேன்.
சொல்லு நட்சத்திரா. ஹேய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? அது ஒண்ணும் இல்லடா, நமக்கு 10 லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுதுல, அதுக்கு இப்ப புதுசா ஒரு ரூட் கிடைச்சிருக்கு. அப்படியா? என்ன ரூட்டு? ஒரு குடும்பத்தை நம்ப வச்சு கழுத்தறுக்கணும், அவ்வளவுதான். சரி, நான் நேரா வரேன், வந்த டீடைல் சொல்றேன். ஓகே? சார், சிவா சார். ஹேய், என்ன தீபா திடீர்னு இந்த பக்கம் தனியாவாம வந்த? அப்பா அம்மா யாராவது கூட வந்திருக்காங்களா? இல்ல சார், நான் மட்டும்தான் வந்திருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி, வாமா ப்ளீஸ். உட்காருமா. தீபா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. பரவாயில்ல தீபா, சொல்லு. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் சார். தீபா, நீ என்ன சொல்ற? கல்யாணம் வேண்டாமா? ஆமா சார். ஏமா, ஏன் வேணாங்கிற? மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எல்லாரும் ரொம்ப நல்லவங்கம்மா. இந்த மாதிரி உனக்கு ஒரு இடம் அமையிறது ரொம்ப கஷ்டம். அதோட உங்க வீட்டில எல்லாருக்குமே பிடிச்சதுனால தானே இந்த இதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணோம். ஆனா இப்போ இப்படி திடீர்னு வேணாங்கிறியே, என்னன்னு ஒன்றும் புரியலம்மா. சார், உண்மையை சொல்லணும்னா நான் பாட்டு பாடி சம்பாதிக்கிற காசுல தான் என் குடும்பமே நடக்குது. அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் சரியான வருமானமே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும் சார். அதனால தான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன். தீபா, இதுதான் காரணமா? நான் கூட என்னமோ ஏதோன்னெல்லாம் பயந்து போயிட்டேன். இப்ப என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ பாடணும், அந்த காசை உங்க அப்பா அம்மா கிட்ட கொடுக்கணும். அதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா உனக்கு இந்த கல்யாணத்துல ஓகே தானே? தீபா, 1 செகண்ட். நான் மாப்பிள்ளையோட அப்பா கிட்டே இதை பத்தி பேசுறேன். சிவா சாரு, சொல்லுங்க சார். மூர்த்தி சார், ஒன்றும் இல்லை, நம்ம மகேஷுக்கு பார்த்துருந்தோம்ல பொண்ணு தீபா, அவங்க என்னைய பார்க்க வந்திருக்காங்க. அப்படியா? என்ன விஷயமா சார்? இல்லை, தீபா கல்யாணத்துக்கு அப்புறமும் அந்த பாட்டு கச்சேரியெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் அவங்க ஃபேமிலிக்கு, அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் காசு கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. இது எல்லாமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு சம்மதமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம். என்ன சார் இதெல்லாம் என்கிட்ட கேக்குறீங்க? நீங்க எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான். மூர்த்தி சார், நான் போனை தீபா கிட்ட கொடுக்குறேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் தீபா கச்சேரி பண்றதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்க சொன்னதை அப்படியே தீபா கிட்ட சொல்லிருங்க. கொடுங்க சார், கொடுங்க சார், தாராளமா சொல்றேன். நல்லது சார். தீபா, உன்னோட வருங்கால மாமனார் பேசுறாரு, இந்தா பேசு.
பரவாயில்ல, நீயே பேசு. அப்பதானே அவர் என்ன சொல்றாருன்னு உனக்கு தெரியும். ஹலோ, நான் தான் உங்க மாமா பேசுறேம்மா. சிவா சார் எல்லாத்தையும் சொன்னாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ பாடுறதுக்கு நானும் என் பையனும் என் பொண்டாட்டியோ எந்த ஒரு ஆட்சேபனையும் பண்ண மாட்டோம். நீ தாராளமா பாடலாம். அதுல கிடைக்கிற வருமானத்தையும் நீ உன் குடும்பத்துக்கே கொடுக்கலாம். உன் விருப்பத்துக்கு குறுக்க நாங்க என்னைக்கு வரமாட்டோமா? சார், எதுக்கும் ஒரு வார்த்தை உங்க பையன் கிட்ட. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லம்மா. நான் சொன்னா என் பேச்ச அவன் மீறவே மாட்டாமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே மூர்த்தி சார், நான் இதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். சரிங்க சார். என்ன தீபா, இப்போ உனக்கு எல்லாம் ஓகே தானே? சார், ஒரு உண்மையை சொல்லணும்னா நிறைய குழப்பத்தோடு தான் சார் நான் இங்க வந்தேன். ஆனா இப்ப மனசுக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. ரொம்ப நன்றி சார். நான் இப்ப கிளம்புறேன் சார். இருமா, நான் வந்து உன்னை டிராப் பண்றேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சார். நீங்க செஞ்ச உதவியே போதும். நான் வரேன் சார். சரிம்மா. சார், நான் ஒன்னு கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? சொல்லுமா. அந்த போட்டோல இருக்கிறவங்க யாரு சார்? என் தங்கச்சிமா. சரிங்க சார். சரிம்மா. வரேன் சார். சரிம்மா. என்ன சார், நடக்கிறதெல்லாம் பார்த்தா சிக்கல் மேல சிக்கலா வரும் போல இருக்கே. யோ ராஜு, நம்ம எல்லாரையும் ஏமாத்தி தீபாக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்தை பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுல இந்த மாதிரி பிரச்சனை சிக்கல் இதெல்லாம் வரதான் செய்யும். அது எல்லாத்தையும் நம்ம தான் சமாளிச்சாகணும். எது எப்படியோ நான் நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அதுல மட்டும் நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். பசங்களா, அங்கிள் போய் சாக்லேட் வாங்கி தரேன். அமைதியா இருக்கணும், சரியா? டேய், காஸ்ட்லியான காரை தெரியுது. ஆமா, உள்ள இருக்கிறது எப்படியும் பணக்கார வீட்டு பசங்க தான் இருக்கும். அவங்கள கடத்திட்டு போய் பேரம் பேசினா பல்கா ஒரு அமௌண்ட்டை தேத்திடலாம். அப்புறம் அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். என்ன சொல்ற? இதில் நான் சொல்றது என்னடா இருக்கு? கடத்திட வேண்டியதான். குழந்தைகளை விடுங்கடா. குழந்தைய தூக்கி எங்கடா போறீங்க? விடுங்கடா, விடுங்க, விடுன்னு சொல்றல. விடுங்க. டேய், விடு. விடுங்கடா. சின்ன குழந்தைங்க, விடுங்க. விடுங்கடா. குழந்தைகளை விடுங்கடா. விடுங்கடா. யாரா நீங்க? எதுக்குடா குழந்தைய தூக்கிட்டு போறீங்க? விடுங்கடா. விடு. டேய், விடு. விடுடா. விடு.
விடு 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 எதுவும் ஆகலல்ல? வந்துட ஓடிடலாம். தீபா, என்னாச்சு? நீங்க எப்படிங்க? உங்களுக்கு ஒண்ணும் இல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல சார். தம்பி இல்லங்க, நான் ஒரு வேலையா சென்னைக்கு வந்தேன். திரும்ப ஊருக்கு போயிட்டு இருக்கும் போதுதான் வழியில அந்த ரவுடிங்க குழந்தைங்களை கடத்த பார்த்தாங்க. அதான் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களும் வந்துட்டீங்க. அவங்க பயந்து ஓடிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்பவும் தேங்க்ஸ் நான் தாங்க உங்களுக்கு சொல்லணும். எதுக்கு? நீங்க காப்பாத்தினது வேற யாரையும் இல்ல, எங்க வீட்டு குழந்தைங்கள தான். அப்படியா? இவங்க உங்க வீட்டு பசங்களா? ஆமாங்க, நீங்க எங்க வீட்டு பசங்களை தான் காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் சொல்லி சொல்லியே உங்க வாய் வலிக்கும் போல இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானா? பசங்களை தனியா விட்டு எங்க போனீங்க? சார், இவங்க தான் சாக்லேட் வேணும்னு கேட்டாங்க சார். அதை வாங்க தான் கடைக்கு போனோம் சார். அதுக்குள்ள இதெல்லாம் நடந்துருச்சு சார். சாரி சார். ஏங்க சாரி சொன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சா? நல்ல வேலை, இவங்க வந்ததால குழந்தைங்களை காப்பாற்ற முடிஞ்சது. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? சார் விடுங்க சார், அதான் எதுவும் நடக்கலல்ல. அவருக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியுமா என்ன? சரிங்க, இனிமேலாச்சும் கேர்ஃபுல்லா இருங்க. பசங்களை சேஃபா ஸ்கூல் கூட்டு போங்க. சரிங்க சார், வாங்க போலாம். பாய். சரிங்க, அப்ப நானும் கிளம்புறேன். என்னங்க இப்படி ஹெல்ப் பண்ணிட்டு சைலண்டா போறேன்றீங்க? பின்ன இங்க இருக்க சொல்றீங்களா சார்? இல்லைங்க, நான் அப்படி சொல்லல. எங்க ஃபேக்டரி விஷயத்துல நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்க. இப்போ எங்க வீட்டு பசங்களையும் நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க. எங்க வீட்டுக்கு ஒரே ரொட்டி வந்துட்டு போங்களேன். இல்ல, எதுக்கு அதெல்லாம்? வேண்டாமே. இல்லைங்க, எந்த எக்ஸ்கியூஸும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இந்த வாட்டி நீங்க வந்துதான் ஆகணும் ப்ளீஸ். சரி, நீங்க இவ்வளவு தூரம் கூப்பிடுறீங்க, வரேன். இப்பதாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க போலாம். உட்காருங்க. அச்சியா, கோயிலுக்குள்ள வந்தாலே ஒரு புத்துணர்ச்சியும் அமைதியும் கிடைக்குதுல்ல? இதுக்காகவே தினமும் கோயிலுக்கு வரலான்னு தோணுது. ஆமாங்க, எனக்கும் மனசு நிம்மதியாவே இல்லைங்க. ஏன் அச்சியா அப்படி சொல்ற? நம்ம பையன் கார்த்திக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லைங்க. அதுக்கு வேண்டத்தானே கோயிலுக்கு வந்திருக்கோம். யார் கண்டா? இங்கேயே கூட நம்ம பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா கிடைக்கலாம்ல? கோவில்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த நல்ல காரியம் நடந்துச்சுன்னா அதை விட சந்தோஷம் வேற என்னங்க இருக்க முடியும்? உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அம்மன் கிட்ட வந்துட்டேன்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாரு. வா. வணக்கம். வாங்க. வணக்கம். கொடுங்க. என் பையன் கார்த்தி பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க.
பேஷா பண்ணிடலாமா? ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ரிஷபராசி. கார்த்தி ராமதேயஸ்ய ரிஷபராசியாம் ஜாதஸ்ய கிருத்திகா நட்சத்திராணாம் சக குடும்பானாம் க்ஷேம தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம். தாயே, என் மகன் கார்த்திக்கு என் மனைவி நினைக்கிற மாதிரியே ஒரு நல்ல மருமக அமையணும். அம்மா. அம்மா தாயே, என் பையன் கார்த்திக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும். என் வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக கிடைக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும்.